ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஜென்மாஷ்டமி போஸ்ட்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு பிருந்தாவனத்துல காய்ச்ச முத்துக்களோட கதையை பத்தி தான் சொல்ல போறேன். ஒரு நாள் என்னன்னா, ராதாராணி பிருந்தாவனத்துல ராதாகுண்டம் பக்கத்துல நிறைய முத்துக்களை வச்சு ராதாராணியும் மற்ற கோபியரோடும் செடியா நட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த கிருஷ்ணர், இந்த முத்துக்களை எல்லாம் என்னோட பசுக்களுக்கு போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ராதாராணி கிட்ட போய் முத்துக்கள் தான்னு கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, தரமாட்டேன் அப்படின்னு. கிருஷ்ணர் ரொம்ப கெஞ்சுவாரு, பட் தரவே முடியாது அப்படின்னு சொன்னதும் லலிதா செய்ய என்னன்னா, விளையாட்டா ஒரு உடஞ்ச முட்டை எடுத்து கிருஷ்ணர் கையில கொடுத்துருவாங்க. இதுல ரொம்ப வருத்தம் அடைஞ்ச கிருஷ்ணர் யசோதா அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா எனக்கு முத்து வேணும் அம்மா, அதை நான் நிலத்துல விதைச்சு மரமாக்கி நான் நிறைய முத்து உங்களுக்கு பறிச்சு தரேன் அப்படின்னு கிருஷ்ணர் யசோதா அம்மா கிட்ட சொல்ல, யசோதா அம்மா முத்து கொடுக்க உடனே கிருஷ்ணர், இதை நான் பால் விட்டுதான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு பால் வேணும்னு கேட்க யசோதா அம்மா பாலும் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஷாம்குண்டம் பக்கத்துல போய் அந்த முட்டை விதைச்சு அதுக்கு மேல பால் ஊற்றி விதைச்சாங்க. இத பார்த்த கோபியர்கள் எல்லாரும் கிருஷ்ணாக்கு பைத்தியம்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. கிருஷ்ணர் எதையும் பொருட்படுத்தாம நான் விதைச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சிட்டே இருக்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுல புல்லு வளர ஆரம்பிச்சிச்சு. புல்லு அதுல இருந்து நிறைய இலை வருது. அதை பார்த்தோன்னு கோபியர்கள் அது புல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, உடனே அதுல இருந்து முத்து காய்க்க அந்த முத்து எல்லாம் ராதாவோட முத்தை விடவும் ரொம்ப பெருசா கியூட்டா ஸ்வீட்டா இருந்தது. இத பார்த்த ராதாவுக்கு அந்த முத்து வேணும் அப்படின்னு ஆசை வருது. அதனால ராதா இவங்க அம்மா கிட்ட கேட்டு இன்னும் நிறைய முத்து நிலத்துல விதைக்க, அது புல்லு மட்டுமே முத்து வராம போக, அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம பயப்பட கிருஷ்ணா கிட்ட போய் கேட்பாங்க. பட் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த முட்டையெல்லாம் வச்சு கிருஷ்ணர் குரங்குக்கு, மாடுக்கு, பிருந்தாவனத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இந்த முட்டை மாலையா வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் தரமாட்டேன்னு சொன்னாலும் ராதா மேலையும் கோபியர்கள் மேலையும் வச்சிருந்த அளவு கடந்த அன்புனால ஒவ்வொரு பெட்டியிலையும் அவங்க பேரை எழுதி அவங்களுக்கு அதை பரிசா கொடுத்துருவாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஆகிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா, சர்வம் கிருஷ்ணார்பணம்.